யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்த வருடம் 732வது ரேங்க் எடுத்திருக்கேன் சார். இது என்னுடைய தேர்ட் அட்டெம்ப்ட். லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து டில் இன்டர்வியூ வரைக்கும் நான் போயிட்டேங்க சார். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியராக இல்லைங்க சார். நான் இந்த வாட்டி நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 537 எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். காலேஜ் ஃபைனல் இயரில் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அப்போது எனக்கு வெறும் 40 மார்க் தான் எடுத்தேன் நான் ப்ரிலிம்ஸில். அது ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது ஃபஸ்ட்டு இதில் கிளியர் ஆகாமல் இருந்ததுனால. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. போன வருஷம் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்ததுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. ஆஃப்டர் மேரேஜ் 3 இயர்ஸ் கழிச்சு தான் எங்களுக்கு அவன் பிறந்தான் இருந்தது. எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு தெரியும். கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வருத்தங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக கட் ஆஃப்லேருந்து ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் முன்னிலையில் தான் கிளியர் பண்ண முடிந்தது. இருந்தாலும் அந்த மெயின்ஸ் அடுத்து போனேன். பட் அந்த இன்டர்வியூவில் அடுத்து ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வராதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே ஆரம்பில் சேர்ந்தேன். காலேஜில் பசங்க எல்லோரும் சொன்னாங்க இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நீ ட்ரை பண்ணி பாருன்னாங்க. இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. பதட்டங்கள் ரொம்ப இல்லைங்க சார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அரமில் அந்த ரெசிடெண்ட்டில் பசங்களுக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஐஏஎஸ்னால் என்ன, ஐபிஎஸ்னால் என்ன, இந்த சர்வீஸ்க்குள்ளே இருக்கிற ரியாலிட்டிஸ் என்ன, உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்துச்சுங்க சார். இல்லை இது எல்லாமே வந்து அறத்தில் சொல்லித்தராங்களே. எத்திக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க சார் எங்களுக்கு. அது பார்த்தோம்னா எங்களுக்கு கார்த்திகேயன் சார் தான் எடுப்பாருங்க சார். அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா சார் வந்து நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவார். கேட்கும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மனது நமக்கு தோணும். சரி நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சார் சொல்கிறது எல்லாமே ஓவர் ஹைப்டாக இருக்காது, எல்லாத்தையும் யதார்த்தமாக பேசுவார். என் பையனுக்கு தன்னம்பிக்கை வந்ததே கார்த்திகேயன் சார் வச்சுதான். நாங்கள் என்னதான் மாரலாக சப்போர்ட் பண்ணாலும் ஆரம் இல்லைன்னா எங்கள் பையன் இல்லை. அவங்களுக்கான டிப்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் சரியாகும்? சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய வெப்பன். அதை நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அது நம்ம கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும். மொழி ஒரு தடை இல்லை, அதே மாதிரி அவங்களுடைய படிக்கும் திறனும் ஒரு தடை இல்லை. ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்காலர்ஷிப் நம்ம 10th 11th கண்டிப்பாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு சிலர் ஸ்லோவாக படிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப வேகமாக படிப்பாங்க. ஸோ அது அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க சார். இந்த எக்ஸாம் வந்து நிறைய படிக்கணுங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துலையும் நம்ம டாப்பாக இருக்கணும், அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நிறைய படிக்கிறத விட நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி எழுத்தில் வந்து எப்படி புதுமைகளை புகுத்தணும், எப்படி இந்த ஸ்டாஃப் அடிக்கடி மீட் பண்ணுறது, டெய்லி எழுதுறது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த வெற்றிங்கிறது கிட்ட போகும் சார். பல கனவுகளோட தான் எல்லாருமே நுழையிறோம். பல பேர் அவங்க வேலை பார்த்து இவ்வளோ பேர் உயிர் நீத்திருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு, இந்த யூபிஎஸ்சிக்காக. இதை வந்து ஒரு நம்மளோட லைஃப் டைம் பர்சனல் கோலாக கண்டிப்பாக யாருமே பார்க்கக்கூடாது. இதில் முக்கியமாக என்னென்னா மோர் ரிவிஷன், மோர் ப்ராக்டிஸ். ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்ஸில். ஆங்கிலேயர்கள் கட்டமைத்த மிகச்சிறந்த ஒரு கருவிகளுள் ஒன்று இந்த ஐஏஎஸ். ஸோ அது வந்து ஒரு சரியான தகுந்த கரங்களுக்கு சென்றால் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே சரியாகிவிடும். தகுந்த கரங்கள் தான் இங்கு தேவை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம அறம் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கோம். யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் நம்மோட இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த தேர்வு குறித்தும் இந்த வெற்றி குறித்தும் தான் பல்வேறு விஷயங்களை பேசுகிறதா இருக்கும். பேசலாம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அதே சமயம் 2 பேருக்கும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். தேர்வில் வெற்றி பெற்றதற்காக உங்களுக்கும், நீங்கள் தேர்வில் வெற்றி பெறணும்னு பாடுபட்டாங்க இல்லையா, அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நமக்குன்னு ஒரு கனவு, நமக்குன்னு ஒரு இலக்கு, அதை நோக்கி பயணப்படும் போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதும் புரியுது. அதையெல்லாம் தாண்டி ஒரே எண்ணத்தோட ஒரு இடத்த வந்து அடைகிறது அப்படின்றது சாமானிய காரியம் இல்லை. அந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்க 2 பேரும். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், குறிப்பாக இந்த தேர்வை வெற்றி பெற்றது குறித்து சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம் சார். என் பேர் எம் சுரேஷ்குமார். நான் திருப்பூரை சேர்ந்தவன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்த வருடம் 732வது ரேங்க் எடுத்திருக்கேன் சார். இது என்னுடைய தேர்ட் அட்டெம்ப்ட். லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து டில் இன்டர்வியூ வரைக்கும் நான் போயிட்டேங்க சார். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியராக இல்லைங்க சார். ஸோ 3வது முயற்சியில் தான் என்னால் ஒரு ரேங்க் வாங்க முடிந்ததுங்க சார். என்னுடைய கல்வியெல்லாம் பார்த்தோம்னா 1லேருந்து 12 வரைக்குமே தமிழ் வழியில் பயின்றேங்க சார். 8வது வரைக்கும் அம்மாபாளையம் நடுநிலைப்பள்ளி, அதன் பிறகு ராயர் கல்வி நிலையமில் பண்ணேங்க சார். கல்லூரி பார்த்தோம்னா அரசின தொழில்நுட்ப கல்லூரி கோவையில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடித்தேங்க சார். ரைட். இது வந்து தேர்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த சமயத்தில் ஒரு முதல் 2 அட்டெம்ப்ட் அப்படிங்கும்போது ஒரு தளர்ச்சி இருக்கும் இல்லையா? யாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம நினச்சோம் அதை அடைய முடியலையேன்னு அப்படி ஏதாவது வருத்தம் உண்டா அந்த சமயத்தில்?
சார் உள்ளே எனக்கு கல்லூரியிலேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் சார். பட் ஸ்டார்ட் பண்ண முடியல, கோவிட் வந்துருச்சு. பட் 2021 நான் அறம் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேங்க சார். என்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். பட் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்னால கிளியர் ஆகலை. அது வந்து ஒரு பியர் பண்ணிக்க முடியதாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. திரும்ப ஒரு 2வது அட்டெம்ப்ட்டுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. 2வது முறை ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு கரெக்டாக கட் ஆஃப்லேருந்து ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் முன்னிலையில் தான் கிளியர் பண்ண முடிந்தது. இருந்தாலும் அந்த மெயின்ஸ் அடுத்து போனேன். பட் அந்த இன்டர்வியூவில் அடுத்து ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வராதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ஒரு பல ப்ரெஷர்ஸ், இந்த சோசியல் ப்ரெஷர், சமூகத்தின் இருந்து ஒரு அழுத்தம், வீட்டில் ஒரு அழுத்தம், அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் நிறைய இருந்துச்சு. சமூக அழுத்தம்னா என்ன மாதிரி? சமூக அழுத்தம்னா என்னை போன்ற மாணவர்கள், எங்கூட படித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிருப்பாங்க சார். எல்லாருமே அவங்க ஒரு நல்ல கெரியர் ப்ரோக்ரஸ் இருக்கும். அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கும் இல்லையா எப்பவுமே, பாருங்க கூட படித்தவன் பற்றியா ஒரு வேலைக்கு போயிட்டான். அந்த கம்பேரிசன்கிறது நமக்குள்ளேயே வரும், நமக்கு வெளியவும் வரும். அப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமாக பொருளாதார ரீதியாக வந்து நம்ம ஏதாவது வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கிற அந்த கட்டத்தில் வந்து படிக்கிறதுக்கு முழுவதுமாக அந்த இது போகாமல் படிக்க உட்காந்ததுங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக தான் இருந்ததுங்க சார். ஆனால் ஒரு காட்ஸ் கிரேஸ், நான் வந்து அறம் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்தனால இங்கே வந்து எனக்கு இந்த அறம் ரெசிடென்ட் ப்ரோக்ராம், அதாவது உண்டு உறைவிட பள்ளி மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஸ்கீம் இருந்துச்சுங்க சார். அதில் வந்து ஃபுட்டு, தங்குறதுக்கு தங்குமிடம், அது போக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க சார். பேட்மிண்டன், ஜிம்மு கூட வந்து இன்க்ளூட் பண்ணி அது வந்து இந்த அட்டெம்ப்டில் வந்து ஒரு மென்டல் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். ஸோ அதெல்லாம் சேர்ந்ததுனால இன்னைக்கு வெற்றி வெற்றி கைவசம் ஆயிருக்குங்க சார். தொடர்ந்து பயணிக்க ஒரு உத்வேகமாக இருக்குங்க சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் பிரதர். வணக்கம், என் பேர் முருகேசன். நான் இந்த வாட்டி நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 537 எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோடய 3rd அட்டெம்ப்ட்டு. நான் மொதல் அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. காலேஜ் ஃபைனல் இயரில் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அப்போது எனக்கு வெறும் 40 மார்க் தான் எடுத்தேன் நான் ப்ரிலிம்ஸில். அது ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் தான் எனக்கு ஒரு யூபிஎஸ்சினா என்ன மாதிரி எக்ஸாம்னு எனக்கு புரிய வச்சுது. ஸோ நம்ம ஜாலியாக போய் எழுத முடியாது, உட்காந்து படிக்கணும்னு புரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே அறம்ல சேர்ந்தேன். காலேஜில் பசங்க எல்லோரும் சொன்னாங்க, இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நீ ட்ரை பண்ணி பாரு. நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த எக்ஸாம் ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பெரிய கஷ்டமான எக்ஸாம் கிடையாது, நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், அது உலகத்தை கவனிங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னாங்க. ஸோ அந்த அட்டம் எனக்கு 2023 நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். திரும்பி மெயின்ஸ் எழுதினேன். ஸோ இங்கே கொடுத்த கைடன்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணலனாலும் அடுத்த அட்டெம்ப்ட் என்னால் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இந்த அட்டெம்ப்ட்டில் என்னால் கொடுத்தேன். நானும் அவர் சொன்ன மாதிரி இந்த அறம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் தான் தங்கியிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட 30 பசங்களை எடுத்தாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண 30 பேர் எடுத்தேன். அது எனக்கு சுற்றி நமக்கு ஒரு நல்ல நெட்வொர்க்ஸ் கிடைக்கும். எல்லாருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க எப்படி படிக்கிறாங்க, அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த நெட்வொர்க். அப்புறம் அவங்க சொன்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதை விட பெரிய மென்டல் ப்ரெஷர், நம்ம கரெக்டாக ஒரு ஷெடியூல் ஃபார்ம் பண்ண பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் எப்போவுமே படிக்க வேண்டாம், எப்போவுமே படிக்கணும், அந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷரை லீவ் பண்ணி எனக்கு படிக்க வச்சதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த அட்டெம்ப்ட் என்னால் அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு கிளியர் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கும் 3rd அட்டெம்ப்ட்? எனக்கும் 3rd அட்டெம்ப்ட். ஓகே. உண்மையாகவே கஷ்டம் இருந்ததா இல்லையா? ஏன்னா அது உங்களை கேட்டால் தானே தெரியும். நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன். எனக்கு பெரிய அளவுக்கு வருமானம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு மீடியமாக ஓரளவுக்கு வருமானம் வந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் 3 இயர்ஸ் கழிச்சு தான் எங்களுக்கு அவன் பிறந்தான். எங்களுக்கு அவன் ஸ்கூல் லைஃப் இருந்து எங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். அந்த ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிள், என்னுடைய சன் வந்து ஃப்ளெக்சிபிள் சன் வந்து எங்களுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு தெரியும். நாங்கள் காஸ்ட்லி வாங்கினா கூட அவன் வாங்க மாட்டான். அவன் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் சன் வந்து எங்களுக்கு. எனக்கு காட் பிளஸ் வந்து என் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு, அடுத்து என் சன்னு பிளஸ்டு. ரெண்டுமே எனக்கு பிளஸ்டுனால எனக்கு வந்து அது எனக்கு தெரியல சார். எனக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வருத்தங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் அதை அவன்கிட்ட காமிச்சிக்கிற மாட்டோம். ஆனால் அவன் தெரிஞ்சாலும் அதை காமிச்சிக்கிற மாட்டான். அந்த ஒரு இதில் வந்து நாங்கள் வளர்ந்து வந்தனால அவன் எதுவுமே ரொம்ப ஆசைப்பட்டு கேட்க மாட்டான். எங்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்பான், முடிஞ்சால் வாங்கித்தாங்கம்மாம்பான். வாங்கித்தாரோம் நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் நமக்கு முடியாதுன்னா, இல்லைம்மா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றான். ஒரு நோட்ஸ் வாங்கி கொடுங்கம்பான். சரி, அந்த நோட்ஸு எவ்வளோடா அப்படின்னா ஒரு 5000னா, அப்படி பார்த்தா இல்லைம்மா நான் நெட்லவே ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எனக்கு வேணும். அவன் பண்ணானா பண்ணலையான்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை கேட்டுக்கூடவும் மாட்டோம். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்தது? குறிப்பாக அவர் சொன்னார் 2 முறை முயற்சி பண்ண, அது தோல்வின்னு சொல்ல முடியாது, அது முயற்சியில் சரியான பலன் கிடைக்கல. இந்த முறை வந்து இந்த பலன் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது உண்மையாகவே அந்த சமயங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது? என்னெல்லாம் வந்து நம்ம கடந்து வர வேண்டியதாக இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. ஃபஸ்ட்டு இதில் கிளியர் ஆகாமல் இருந்ததுனால
திரும்ப அவனை மோட்டிவேஷன் பண்ணோம். நீ படி, ஒரே உறுதியாக படி, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும். இப்போ 2வது எழுதினார். அதில் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனார். இன்டர்வியூவில் போய் கொஞ்சம் மார்க் கிடைக்கல, அதனால் அது அட்டன் பண்ண முடியலைங்க. மறுகும் அவன் மோட்டிவேஷன் பண்ணி நீ நல்லா படி, படிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்தாங்க. அவனும் அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது இந்த 3வது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? நான் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் நிட்டிங் போர்மனாக இருக்கிறேங்க. பனியன் உற்பத்தி செய்யக்கூடிய துறையில் வந்து ஒரு போர்மேனாக ஆப்ரேட்டர் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. போன வருஷம் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்ததுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. இப்போ நான் சொன்னேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எப்போ நீ வேலை வாங்கி சம்பாதிக்கிறது, குடும்பத்தை பார்க்கறது, தம்பி வேற படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவேங்க. இல்லை இல்லைம்மா, நான் 1 வருஷம் படித்து நான் இப்போ பார்க்குறேன் அப்படிம்பான். சரி படி, செலவுக்கு வேற வேணும் பணம். 1 வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும், அவனுக்கும் செலவு, இவனுக்கும் செலவு. இல்லைம்மா, அவங்களே இன்ஸ்டியூட்லேயே அவங்களே செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா, நீங்களாம் கொடுக்க வேண்டாம், அவங்களே எல்லாம் பார்த்துக்கிறேங்கிறாங்கம்மாங்கவும் சரி படிடானே. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க ரொம்ப. செந்தில் சார், கார்த்தி சாருக்கு தான் நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ ஒரு 2 முறை கடந்து இந்த 3வது முறைன்னா இப்போ சமூக அளவில் ஒரு அழுத்தம் இருந்தது, நிறைய பேர் கேட்பாங்க, கேட்காட்டி எனக்கே அந்த உணர்வு இருக்கும் அப்படின்றதெல்லாம். உங்களுக்கு எப்படி இருந்ததுமா அந்த சூழ்நிலை? ஏன்னா ஒரு முறை ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு சரியான பலன் இல்லை அப்படிங்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்றோம்னா என்ன அப்படின்றது கேட்பாங்க. அந்த அழுத்தம்லாம் எப்படி இருந்தது? அது வந்துங்க, ஊருக்கு போனால், கிராமங்க எங்கள் ஊருக்கு போனால் கேட்பாங்க, என்ன இன்னும் ஏன்னா பையன் என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. காலேஜ் படிக்கிறான் அப்படின்னா, என்ன இன்னும் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, வேலைக்கு தாட்ட மாட்டீங்களா? வயசு வேற ஆகிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் கேட்பாங்க. கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறம் இல்லைங்க, என்னெல்லாம் சொல்லி சமாளிப்பீங்க? பையன் படிக்கிறேங்கிறான், அதனால் நாங்கள் விட்டுட்டோம் படிக்கட்டுன்னு. எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருவோங்க. போகிறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்தது இல்லையாம்மா, இந்த மாதிரி இந்த முறை ஜெயிச்சிட்டான் பையன் அப்படின்னு, அது எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷம், அழுகையே வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தில் பக்கத்தில் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேங்க, எங்கள் பையன் 3வது டைம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு செல்லில், உங்கள் பையனா பரவாயில்லை, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, வாடகை வீட்டில் இருந்துட்டு இப்படி வேலைக்கு போய்கிட்டு பரவாயில்லை, இந்த அளவுக்கு உங்கள் 2 பையனும், ஒரு பையன் டாக்டரு, ஒரு பையன் இந்த மாதிரி யூபிஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டான், இன்னும் நல்லா மேலே வருவான், பரவாயில்லைன்னு பக்கத்தில் நேரத்தெல்லாம் நிறையா கேட்டாங்க வீட்லேயும். இப்போ அவங்க சொன்னப்போ சொன்னாங்க அவருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தது, ஆனாலுமே அதெல்லாம் தாண்டி தான். உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுங்க. அதெல்லாம் தாண்டி தாங்க இதெல்லாம் செஞ்சோம். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டம்தாங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து தேவையான செலவுகள் மட்டும், கல்விக்கு மட்டும் பசங்களுக்கு ஒரு தொகை ஒதுக்கிடுவாங்க. அது போக தான் எதுவுமே. முதல்ல எடுத்தோடனே அந்த படிப்புக்கு என்ன செலவோ, படிப்பு முக்கியம், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. எனக்கு ஒரே பையன், யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆனவுடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். என் பையன் ரொம்ப நல்லா வெள்ளால் செட்டில் ஆக போகிறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சார். ஆக்சுவலாக நான் ஒன்றுமே பண்ணல, அவன் சாதிச்சிருக்கான். அவன் சாதிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இன்பம் சார் அது. மொதல் நாள் நைட்லேருந்தே சரியாக தூங்கலை அவன். எனக்கு அதுவே பயமாக இருந்தது. நானும் மொதல் நாள் நைட்டு ஒழுங்காக தூங்கலை. அன்றைக்கி மத்தியானம் என்னை அறியாமல் நான் தூங்கிட்டேன். அவன் என்னை எழுப்பும்போது, அம்மா சாதிச்சிட்டிங்கம்மா அப்படின்னு என்னை எழுப்புனான். எனக்கு அது வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தேவையில்லை சார். 3 வருஷம் கழித்து பிறந்தான். 3 வருஷம் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் எங்கள் வாழ்க்கையில். 3 வருஷம் அப்போ தான் நாங்கள் சோஷியல் ப்ரெஷரை ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருந்தது. எங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்தான். அந்த கொடுத்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்தப்போ எங்கள் பிறவி பயனே அடைய வச்சிட்டான். அதை தான் சொல்லணும். இது ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு பசங்களுக்கு தெரியும்.
ஆனால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு வெளிப்படையாக நேரடியாக நம்மகிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் எல்லோரும் கலந்து பேசும்போது அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு. முதல்ல இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பிரதர், அது சொல்லுங்கள். மெயினாக அதோடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியும் பேசலாம். அந்த படிப்பில் ஏன்னா அது உங்களுடைய எஃபோர்ட் பெருசு அப்படின்றது. அப்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது? பதட்டங்கள் ரொம்ப இல்லைங்க சார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அரமில் அந்த ரெசிடெண்ட்டில் பசங்களுக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலுமே நம்ம ஒரு உலகத்தை மறந்து அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிடணும். அடிக்கடி வெற்றி தோல்விகள் அதில் இருக்கும். அது ஒரு வேறு உலகமாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த ரிசல்ட்டுக்கு முந்தைய காலங்களில் நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய இல்லை, ஆனால் பொதுவாக என்ன நினைப்பாங்க, ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு புத்தக புழுவாக தான் இருப்பாங்க, அவங்க வந்து திரும்பவே மாட்டாங்க, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போயிட்டுருப்பாங்க, அப்படின்லாம் இல்லையா சார்? ஆக்சுவலாக நானும் அப்படி தான் நினச்சேங்க சார். முதல் அட்டெம்ப்ட் ஃபுல்லாகவே புத்தக புழுவாக தான் இருந்தேங்க சார். ஆனால் வந்து ஒரு புரிதல்கள் வந்து ஒவ்வொரு காலம் போக போக தான் நமக்கு புரியும். நம்ம யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த இதாக இருந்தாலுமே ஒரு முழு மனிதனாக உருவாகணும்னா வந்து உடல் நலமும் முக்கியம், மனநலமும் முக்கியம். இது உடல் நலம் மனநலம் சரியாக இருந்தால் நம்மளுடைய தொழில் வளம் நல்லா இருக்கும் சார். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தப்போ ஈவன் அரம்லேயே நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க சொல்கிறது என்னென்னா, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நாங்கள் இப்போது எதெல்லாம் அனாவசியமோ அதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். நண்பர்களை சந்திக்கிறத விட்டுருக்கோம், செல்ஃபோன் பயன்பாடை விட்டுருக்கோம். இந்த மாதிரி எதெல்லாம் எங்கள் நேரத்தை வந்து எங்ககிட்ட இருந்து இது பண்ணதோ அது எல்லாத்தையும் விட்டுருக்கணும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இந்த வெற்றிக்காக நீங்கள் தியாகம் பண்ணதுன்றது என்ன? அடிக்கடி நம்ம பேச முடியாதுங்க சார். ஃபோன் காலே வந்து இப்போ யார் கூடயுமே பெருசாக ரொம்ப, அதாவது நம்ம ஒரு டைம் வச்சுட்டா பேசுகிற மாதிரி இருக்குங்க சார். இப்போ வீட்டுக்கே நான் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே பேசுவேன் சார். எங்கள் மாமா, எங்கள் பெரியப்பா, சித்தப்பா குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் சார். அதாவது எல்லாமே அந்த சொந்தங்கள் பெரிது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம முன்னாடி மாதிரி பேச முடியாது. சில பேர் வந்து பேசுகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்குவாங்க ஊருக்கு போனால். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகள் இருக்கும். நான் எக்ஸாம் எனக்கு ஒரு சேலஞ்சிங் பாத்வேயாக பார்த்துக்கிட்டேன். 5 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஏன் கடைசி 1000 பேர் தான் வராங்க, நம்ம அதில் வர முடியாது. ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் அது ஒரு காம்படிஷனாக தான் பார்த்தேனே தவிர இதுதான் நம்ம லைஃப் எண்டு கோல் நான் பார்க்கல. இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம்? எப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு தோணுச்சு? ஸோ எனக்கு எல்லாமே நான் எடுத்த டெசிஷன்ஸ் கிடையாது, இனி எல்லாம் திருப்பி விட்ட டெசிஷன்ஸ் தான். 2022 எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், இந்த இடத்துல அண்ணா நகர்லேயே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் ப்ளஸ் நல்ல கோச்சிங் கொடுக்குறது இங்கே தான் சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஜாயின் பண்ணேன். ஸோ சென்னை வந்தது எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி நெட்ஒர்க்ஸ் தான் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே தவிர, அந்த நெட்ஒர்க்ஸ் கிடச்சா நமக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்ஸில். அதனால இந்த சிவில் சர்வீஸ்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணி நான் ட்ரை பண்ணி வந்தேன். அங்கிள் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டபிளாக இருக்காங்க சார், கரூர் அரவக்குறிச்சியில். அவங்களுக்கு வந்து அந்த அரசு பணியில் ஃபஸ்ட்டு போனதுனால அவருக்கு இதுக்கு மேலே இருக்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மேலே ஒரு பற்று, அது எனக்கு சொன்னார். என்னுடைய பெயர் முருகேசன். நான் சுரேஷ் அவங்களோட தாய் மாமா. சுரேஷ் வந்து இப்போ யூபிஎஸ்சியில் 731 ரேங்க் எடுத்திருக்காப்புல. அவரோட 3rd அட்டம்ப்ட்டு. நான் வந்து 2009 போலீஸாக செலக்ட் ஆகி இப்போ தலைமை காவலராக கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2009 போலீஸ் போனதுக்கப்புறம் சுரேஷ் வந்து என்கிட்ட சின்ன வயசுலேருந்தே கேட்பாப்புல, எப்படி மாமா படிக்கணும், எப்படி ஜாப் சீக்கிரம் வாங்கணும் அப்படின்ட்டு. நான் ஸ்கூல் டயத்துலேருந்தே சொல்லுவேன், சுரேஷ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் பெரிய போஸ்டிங். ஏன்னா நான் வந்து ஜாப்பில் பார்த்துருக்கேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க வந்து மக்களுக்கு வந்து டைரெக்டாக என்ன பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் படிக்கணும் சுரேஷ்னு சொல்லுவேன். அதை சுரேஷ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏன்னா நம்ம ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சார். என்ன காரணம்னா, கிராமத்துலேருந்து வந்தோம். 2வது அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க 20-25 வருஷமாக. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு வேறு சரியில்லாமல் போயிடுச்சு. சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சுரேஷ் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த டைம் அடிச்சிடணும், ரொம்ப லாஸ்ட்டு சான்ஸை வச்சு ட்ரை பண்ண சுரேஷ், இன்னொரு அட்டம்ப்ட்டு தள்ளி போட்டு விட்டுறக்கூடாது, நம்ம ஃபேமிலி ரொம்ப பேக் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும் சுரேஷ் அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு நாள் டெய்லியும் பேசுவோம். அது என்னன்னு தெரியாதுங்க சார், ஐஏஎஸ் ஆகணும் அவ்வளோதான். அதே ஒரு இதுதாங்க சார், ஐஏஎஸ் ஆகணும், எப்படியாவது ஆகணும். 6வது படிக்கணும். 6வது படிக்கிறப்போ இந்த மேடம் வீட்டில் சொல்லுவீங்களா அம்மா கிட்டலாம்? எல்லாத்துக்கிட்டையுமே அதான், ஐஏஎஸ் ஆகணும், எப்படியாவது ஆகணும். எங்கள் மாமா டெய்லி எப்போ 6வதுலேருந்தே டெய்லி ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் சொல்லுவாருங்க சார், ஐஏஎஸ் ஆகணும். தனபாக்கியம் மேடம் அதே தான், எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். அது அடுத்த ஸ்கூல் போனப்பையும் அவங்க எல்லா பள்ளிகளிலும் கேட்பாங்க சார், என்ன ஆகணும்னா ஐஏஎஸ் ஆகணும். எப்படி அது ஒரு புரியாத வயசுல நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம். ஆமாங்க சார். அது பக்குவப்படும் போது அது எந்த அளவுக்கு வலிமையானது நமக்கு தெரியுது. அது எப்படி ரைட் பிளேசஸ் அமையுது. ஆமாங்க சார், அது தெரியலைங்க சார். சம் மேஜிக் கேன் ஹேப்பன்ங்கிற மாதிரி
சில இடங்கள் அது எனக்கு எல்லா இடங்கள்லையும் அமைஞ்சிருச்சுங்க சார். இந்தியாவிலே மிக குறைந்த செலவில் படிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கல்லூரிங்க சார். அங்கேயும் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடச்சிச்சு சிமெண்ட்ஸ் கம்பெனியில். 4 இயர்ஸ் செலவு இல்லாமல் நல்லா படித்தாச்சுங்க சார், நல்ல எக்ஸ்போசரோட. அங்கேயும் நான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணல. எனக்கு வந்து இந்த இது எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சார். அப்போ ஆரம் ஐஏஎஸ் அகாடமி எங்களுக்கு கல்லூரியில் வந்து ஒரு செஷன் பண்ணாங்க. கார்த்திகேயன் சார் பண்ணாங்க சார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தமிழ் ஆங்கிலம் கலந்து ஒரு மனசுக்கு நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்தனால அப்படியே ஜாயின் பண்ணிட்டு என்னெல்லாம் சொன்னாங்க? ஏன் அறத்துக்கு வர்றதுக்கு என்ன சார்? அது வந்து சார் எடுத்த உடனே எல்லா இடத்துலையும் சப்ஜெக்ட் தான் பேசுவாங்க. ஆனால் வந்து கார்த்திகேயன் சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெமோ கிளாஸ் பண்ணாங்க சார் கோவிட் அப்போ ஆன்லைனில். ஐஏஎஸ்னால் என்ன, ஐபிஎஸ்னால் என்ன, இந்த சர்வீஸ்க்குள்ளே இருக்கிற ரியாலிட்டிஸ் என்ன, உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்கும், நம்ம அது மேலே ஒரு பிம்பம் வச்சுருப்போம். இது வந்து ஒரு இப்படி இருக்கும்ட்டு. அப்படி இல்லை, இது எப்படி நம்ம இதை சரியாக பயன்படுத்தலாம், இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர்ஸ் யார் யாருங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்துச்சுங்க சார். அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேங்க சார். எடுத்தோடனே பணம் கட்ட முடியலைங்க சார் ஃபுல்லாக. அதுவும் இவங்க வந்து கன்செஷனில் நிறையா பண்ணாங்க சார். அது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் அறம் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா ஆசிரியர்களுமே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டு ஒரு ஒரு எப்படி அவங்க வீட்டு பையனாக நினச்சி பார்த்துக்கிட்டு இப்போ அவங்க தாங்க சார். அதான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி 1 வருஷம் நான் செலவு பண்ணியிருப்பேங்க சார். அடுத்த 2 வருஷம் அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க சார். இப்போ நீங்கள் சொன்னும்போது ஐஏஎஸ்னு ஒரு கனவு இருக்குது சின்ன வயசுலேருந்தே. என்னென்ன தெரியாட்டியும் நான் ஐஏஎஸ் ஆயிடணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அறத்திலிருந்து, இதுதான் ஐஏஎஸ் அப்படின்னு. என்ன ஐஏஎஸ்னா என்ன? ஐஏஎஸ்ன்னு சொல்ல இந்த எல்லா சர்வீசஸுமே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க சார். ஒரு சமூகத்தினுடைய ஒரு தலைமுறையினுடைய அடையாளமாக இன்றைக்குமே இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் கட்டமைத்த மிகச்சிறந்த ஒரு கருவிகளுள் ஒன்று இந்த ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுங்க சார். ஸோ அது வந்து ஒரு சரியான தகுந்த கரங்களுக்கு சென்றால் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே சரியாகிவிடும். தகுந்த கரங்கள் தான் இங்கு தேவை. இன்னொன்று, விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் மேல் வர வேண்டும். அவர்கள் இதை போன்ற கருவிகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியா மிக கூடிய விரைவில் வல்லரசு ஆகிரும் சார். அப்போது நான் நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்ஸ்க்கு வந்து தயார்படுத்துகிறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி அந்த பொசிஷனுக்கு போகிறது, அதை தாண்டியும் இங்கே வந்து அந்த மாரல்ஸ் அப்படின்றது சொல்கிறது உண்டா? ஒரு அதிகாரி ஆனீங்கன்னா நேர்மையாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களும் சொல்கிறது உண்டா சார்? அதாங்க சார், இது வந்து ப்ரிப்பரேஷனே வந்து ஒரு மனிதனை முழுவதுமாகவே மாற்றிடும் சார். எனக்கு வந்து முதல் அட்டம்ப்ட்டு 2வது அந்த இதில் அதிகமாக இருந்தது பயம், தாழ்வு மனப்பான்மை ரொம்ப இருக்குங்க சார். பயம் அதிகமாக இருக்கும். அந்த பயம் இப்போ இல்லைங்க சார். தகவல் பெறுவது மட்டுமே இந்த தேர்வினுடைய ஒரு நோக்கம் இல்லைன்னு நான் நம்புகிறேன் சார். அதை தாண்டி நம்மளுடைய நம்ம வேல்யூஸ் ஆனஸ்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி அணுகுகிறோம் மக்களை, எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் நமக்கு வருதுங்க சார். இல்லை, இது எல்லாமே வந்து அறத்தில் சொல்லித்தராங்களே. எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க சார் எங்களுக்கு. அது பார்த்தோம்னா எங்களுக்கு கார்த்திகேயன் சார் தான் எடுப்பாருங்க சார். அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா சார் வந்து நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவார். கார்த்திகேயன் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட், சீனியர் கவுன்சிலாக இருக்காங்க. ஸோ அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி சொல்லுவாங்க நிறையா. ஸோ அது வந்து கேட்கும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மனம் நமக்கு தோணும். சரி, நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? சார் சொல்கிறது எல்லாமே ஓவர் ஹைப்டாக இருக்காது, எல்லாமே எல்லாத்தையும் யதார்த்தமாக பேசுவார். என் பையனுக்கு தன்னம்பிக்கை வந்ததே கார்த்திகேயன் சாரை வச்சு தான். அட்டை எழுதும் போதும் 2வது அட்டை எழுதும் போதும் அவனுக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை கிடையாது. ஆனால் கார்த்திகேயன் சார் தைரியத்தில் தான் அவன் இவ்வளோ தைரியமாக வந்தது. நாங்கள் என்ன தான் மாரலாக சப்போர்ட் பண்ணாலும் அறம் இல்லைன்னா எங்கள் பையன் இல்லை சார். நான் இப்போ ஒரு கோயிலுக்குள்ள நிற்கிறேன் சார். என் தங்கச்சி பையன் எனக்கும் பிள்ளை தான். என் அக்காமார் தங்கச்சிமார் எல்லாருக்குமே அவன் வந்து எங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளை தான். அவன் வந்து இந்த அறத்தை பற்றி எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கான். இங்கே இருக்க சார் எல்லாரையும் பற்றி. இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவன் முன்னேறினதுக்கு முதல் காரணம் அறம் என்னும் முதல் படி. நல்ல வசதி, நல்ல சாப்பாடு. என் தங்கச்சி கவலையே இல்லையே. அவள் வந்து இந்த அறத்தில் வர சாப்பாடு நம்ம கூட அப்படி செஞ்சு கொடுத்துருக்க மாட்டோம். என் தங்கச்சி நிம்மதியாக இருந்ததுக்கு காரணமே இந்த அறம் தான். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேம்மா. இப்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது அப்படின்றதே பெரிய வெற்றி, இன்னுமே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்போது உங்களுடைய தியாகம் அப்படின்றது என்ன? அவங்க 2 பேர்கிட்ட கேட்டப்போ படிக்கிறதுக்கு உண்டான தியாகம் அப்படின்றது, உண்மையாகவே வாழ்க்கையில் என்னெல்லாம் தியாகம் செஞ்சுருக்கீங்க இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கு அப்படின்றது? வெளிப்படையாக சொல்லணுன்னா, ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறக்கு அவனை கூட்டு போய், எங்கள் வீட்டு பெரிய ஃபேமிலினா நாங்கள் ஃபங்க்ஷனெல்லாம் கம்மி பண்ணிக்கிடுவோம். அதனால் சில கோபங்களையும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம்.
இன்னொன்று ஃபினான்ஷியலாக நாங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக போயிடுவோம். நாங்கள் 2 பேரும் அவனுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ளே என்ன சிக்கனமாக இருக்க முடியுமோ அதை சிக்கனமாக இருந்துட்டு அவனை அதை தெரியாமல் இது பண்ணுவோம். நான் என் பையனை பொறுத்தவரை நான் ஒன்றும் பெரிய அளவுக்கு கஷ்டப்படல சார். எல்லாமே எம்ஐடிலேயே மெரிட்லேயே போயிட்டான். இப்போ காலேஜையும் மெரிட்டில் எல்லாம் மெரிட்டில் வந்துட்டான். இங்கே அரம் இன்ஸ்டியூஷனில் வந்து நான் வந்து தாய் வீடுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிள். கார்த்திகேயன் சார் ஆகட்டும், செந்தில் சார் ஆகட்டும், நாங்கள் நேற்றுலாம் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு தாய் வீட்டுக்குள்ள வந்து நம்ம முன்னால் ஒரு 10 நிமிஷம் பழகின மாதிரி அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தது சார். என்னுடைய பையன் வெற்றிக்கு அரம் இன்ஸ்டியூஷன் வந்து பயங்கர சப்போர்ட் சார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண தியாகங்கள் என்னென்னா? எங்கள் வாழ்க்கையில் தியாகம்னா நான் வந்து ஒரு 9வது படிக்க வரைக்கும் தான் நாங்கள் கஷ்டப்பட்டோங்க. 10வது வந்து அவன் ரேங்க் எடுத்தனால வந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிது. நாங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும், அவ்வளோ மித்தபடி அவனோட திறமையிலே வந்துட்டாங்க சார். எந்த தியாகமும் பண்ணல. தியாகம்னா நாங்கள் வீடு வாசல் கட்டி நல்லா வரணும் அப்படின்லாம் வீட்டில் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், பசங்க நல்லா ரெடியாகி வரட்டும், அப்புறம் வேறு எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவங்களுடைய படிப்பு முக்கியம். ஒரு நல்ல வேலை வாங்கி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரட்டும், அவர் பார்க்கலாம். அது வரைக்கும் படிக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். சொன்னால் அவங்களுக்கு புரியறது இல்லைங்க. போனால் என்ன படிக்கிறான் இதேவே தான் கேட்பாங்க. எனக்கே ஒரு சங்கட்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், வீடு இல்லை, இப்போ வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு வருஷமும் படித்து பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிடுறானேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்கிட்ட சொல்லுவேன். அம்மா நீ ஏம்மா அழுகாதம்மா, நான் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். வீடு இல்லாமலே நம்மளும் 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு திருப்பூர் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். வேண்டாம், பசங்க தான் படிக்கணும், படிக்க வச்சுட்டு அவனுங்க வர்ற நம்ம வந்து நல்லா படிக்க வச்சிடணும். அவங்க வந்து கட்டிக்கிறானுங்க, ஏன் அதை பற்றி நினைக்கிற அப்படின்னு பேசுவாங்க. பையனும் அப்படித்தான் சொல்லுவான், ஏம்மா அதையெல்லாம் நினைக்காதம்மா, நாங்கள் நல்லா படித்து ஒரு வேலைக்கு வர்றோம், அப்புறம் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம் உங்கள் ஆசையை அப்படிம்பான். ஸோ 2 பேருடைய பேரண்ட்ஸ் பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதை வெளிக்காட்டாமலே நிறைய பேசுகிறாங்க. என்ன செய்யணும் சிம்பிளாக அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஆசை? இப்போதைக்கு ஐஏஎஸ் ஆகணுங்க சார். அதுதாங்க சார். அதுதான் அதுதான் நான் படித்த டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூலுக்கு, அரம்க்கு, அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு நன்றி கடன் சார். சரி, இவ்வளோ நாள் குறுகிய வட்டத்தில் வாழ்ந்தாச்சு, இனிமேல் கொஞ்சம் இப்போ நல்லா வாழணும்னு, இன்னும் எக்ஸ்டெண்டாக வாழணும்னு ஆசை. ஒரு சொந்த வீட்டுக்கு அடுத்தது கண்டிப்பாக போகணும், அதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக இறங்கணும் சார். அது நீங்கள் இருக்கிறது ரெண்டடோ? நாங்கள் இப்போ ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம். இப்போ சொந்த வீட்டுக்கு போகணும். அப்புறம் இன்னொரு ஆசை ஒன்றுங்க சார், எங்கள் கிராமங்கள் வந்து இன்னும் படிக்கணும் சார் நிறைய பேர். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏதாவது உங்களை பாதிச்சிருக்கா? நான் இந்த பார்த்த சம்பவங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு ஏதாவது உண்டா? சார் நிறையா இருக்குங்க சார். அது நிறைய ட்ராப் அவுட் ஆகும் சார். அது கஷ்டமாக இருக்குங்க சார். ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகுது. எனக்கு எல்லாமே கிடச்சிருக்குங்க சார். பட் புரியுது. ஏன்னா இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் நிச்சயமாக அந்த சமூகமே உயரும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து வர்றவங்க ஜெயிக்கும் போது அந்த சமூகமும் சேர்ந்து ஜெயிக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ரைட். இந்த சமயத்தில் இந்த இப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து நம்மளும் இந்த நிலைமைக்கு வரணும், இன்னும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு. அவங்களுக்கான டிப்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும்? சார், இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய வெப்பன். அதை நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அது நம்ம கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும். முன்னாடி இந்த யூபிஎஸ்சிங்கிற எக்ஸாமே ஒரு மாதிரி பிம்பமாக இருந்தது. இப்போ அது உடையிறதுக்கு நிறைய சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா அவர் சொல்கிற அவர் கவலைப்படுறது கண்டிப்பாக புரியுது. ஸோ அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நம்மளாம் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கைடன்ஸ் தேவை. இந்த எக்ஸாம்னுங்கிறது ஒரு ஹிந்திங்கிற ஒரு பிம்பத்தினால உடஞ்சிட்டு இருக்கே தவிர, ஹிந்தி படித்தா தான் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். அந்த சிச்சுவேஷன் இப்போ கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ தமிழ்லேயே இந்த எக்ஸாம் எழுதலாம். அவரே தமிழ் மீடியத்தில் தான் படித்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சிச்சுவேஷன் மாறினா கண்டிப்பாக கைடன்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்னா, அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது சார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்ஸ்னு அப்படி இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்காலர்ஷிப் நம்ம 10th 11th கண்டிப்பாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது பேரண்ட்ஸோட கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. என்ன உண்டு அப்படின்றது அவேர்னஸோட இருக்கு. கண்டிப்பாக ஒரு பாயிண்ட். செகண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த எக்ஸாம் வந்து நிறைய படிக்கணுங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம டாப்பாக இருக்கணும், அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% 80% ஸ்கூலில் வாங்கினவங்க தான். இந்த டாப்பராக இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக அதுக்கு தேவையில்லை. ஒரு சமூகத்துக்கு மேலே அக்கறை, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதே மோர் தென் எனஃப் இந்த எக்ஸாமுக்கு.
ஸோ அந்த பிம்பத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறது நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும், என்னெல்லாம் வேணுன்றது. ரெண்டாவது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே அப்டேட் பண்ணிட்டு தேர்ட் மூணாவது நான் என்ன சொல்வேன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுத்துக்குமே ஒரு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ நம்ம நிறைய படிக்கிறத விட நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. மெயின்ஸுமே கிட்டத்தட்ட 40 பக்கம் நம்ம 3 மணி நேரத்தில் எழுதணும். காலையில் 40 பக்கம், திரும்பி மத்தியானம் 40 பக்கம். ஸோ நம்ம அதுக்கு எழுதுகிற பழக்கம் கண்டிப்பாக தேவை. இப்போது அந்த இருக்க சோஷியல் மீடியாவில் நமக்கு எழுதுகிற பக்கங்கள் இல்லை. ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா போதும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நிறைய பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. கைடன்ஸ்க்கு இன்டர்நெட்டில் அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணணும். நீங்கள் சொல்கிற யூடியூப்பில் சில பேர் நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. அதை நம்ம கேட்டாலே நமக்கு அந்த மைண்ட் செட் மாறுது. ஸோ இது வந்து நமக்கு உந்துதல் சக்தி கண்டிப்பாக தேவை. அவேர்னஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் சைடும் பண்ணணும், ப்ரைவேட் செக்டரும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய வெற்றியாளர்களை ஸோ பார்க்கலாம். அவேர்னஸ், அப்டேட், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், இந்த 3 இருந்தால் ஈஸியாக வந்து இந்த யூபிஎஸ்சி நம்ம நல்லா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ, இப்போ இந்த குடிமைப் பணிகளுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்ன ஆசையெல்லாம் உண்டு? பல கனவுகளோட தான் எல்லாருமே நுழையிறோம். பல பேர் அவங்க வேலை பார்த்தது, இவ்வளோ பேர் உயிர் நீத்திருக்காங்க இந்த எக்ஸாம், இந்த யூபிஎஸ்சிக்காக. இதை வந்து ஒரு நம்மளோட லைஃப் டைம் பர்சனல் கோலாக கண்டிப்பாக யாருமே பார்க்கக்கூடாது. அது பார்த்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. என்னோட இது நான் அது வந்து இது பேச்சுக்காக சொல்லலை. உண்மையிலே வந்து இது மற்றவங்களோட அவர் கண்ணீர் விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் அதனால தான் அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சாதான் அது நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதை நம்ம ஓரளவுக்கு நம்ம எம்பத்தைஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களோட கஷ்டத்தை நம்ம அவங்க காலிலேருந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து நான் பெரிய டேலண்டட், அதனால தான் அந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நான் ஒர்க் பண்ணணும்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, உங்களையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னா என்னெல்லாம் சொல்லுங்கள் சார்? ஃபஸ்ட்டு வந்து கடின உழைப்பு, அதுக்கடுத்து ஒரு சோர்வு இல்லாமல் தொடர்ந்து விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும் சார். இன்னொன்று வந்து யூபிஎஸ்சிங்கிறது ஒரு சமதளம், எல்லாத்துக்குமே இது ஈக்குவலான ஒரு பிளாட்ஃபார்ம் சார். அவங்க கொஸ்டின் செட் பண்ணுறது, மெயின்ஸில் செட் பண்ணுறது எல்லாமே எல்லா மத்தியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி தான். ஒரு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சியில் படிக்கிறவங்க, இன்னொன்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ரீஜனல் லாங்குவேஜஸில் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு தான் பண்ணுவாங்க சார். அதனால் நிறையா பேர் வந்து இதுக்கு யார் வேணாலும் வரலாம். மொழி ஒரு தடை இல்லை, மொழி ஒரு தடை இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய படிக்கும் திறனும் ஒரு தடை இல்லை. ஒரு 30% 40% மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு கூட உள்ள வரலாங்க சார். இது வந்து படிக்க படிக்க நமக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தொடர்ந்து செலுத்தும் போது அந்த வெற்றிங்கிற இது வந்து என்றாவது கிட்டும். இல்லை, கடினமாக உழைக்கணும், விடாமுயற்சி அப்படின்றது வேற. தேர்ட் பாயிண்ட்ன்றது என்ன? இதுவும் தேர்டு வந்து அதாங்க சார், இது ஒரு சமதளமாக பார்த்துட்டு ஒரு தடைகளை வந்து ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது சார். இன்னொன்று, நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம்னாவே 10 மணி நேரம் அந்த டைமிங்கிறது வந்து மாறுங்க சார். இப்போ ஒரு சிலர் இன்டெலிஜென்ட்டாக நல்ல இதில் இருப்பாங்க, அவங்களுக்கு லெஸ் டைம் தேவைப்படும். ஒரு சிலருக்கு அதிகமான நேரம் தேவைப்படும். ஒரு சிலர் ஸ்லோவாக படிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப வேகமாக படிப்பாங்க. ஸோ அது அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க சார். இப்போ தேடல் இருந்தாலே இந்த யூபிஎஸ்சி தேர்வு வந்து அந்த தேடல் முழுமை பெறும் பொழுது அந்த வெற்றியும் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது தாங்க சார். எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமாக தேடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக போகிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ இந்த யூபிஎஸ்சி தேர்வு என்பது நம்மளை உயர்த்திவிடும். அந்தளவு ரேங்க் அண்ட் சர்வீஸையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுக்குங்க சார். ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட்டாக வந்து அவேர்னஸோட ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றது இருந்ததுன்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கான டெக்னிக்ஸ் அப்படின்றது ஏதாவது உண்டா? சார் இதுதான் நான் பண்ணேன் அப்படி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் அட்டெம்ப்ட் நான் இங்கே அறம் ஐஏஎஸ் அகாடமி சேர்ந்த உடனே அன்னன்னைக்கு கொடுக்குற பாடங்களை படிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் ஒரு கோலாக இருந்துச்சு சார். படிக்க முடியல, ஏன்னா இங்கே 4-6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். நியர்பை ப்ரிலிம்ஸ்னால் ரொம்ப இருக்கும். ப்ரிலிம்ஸ் பக்கத்தில் வரும்போது நான் லேட்டாக சேர்த்துட்டேங்க சார். ஸோ அதனால இவங்க கிளாஸஸ் கொஞ்சம் அது டைம் இருக்கும். அதை தாண்டி அன்னன்னைக்கு கொடுக்குற முடிஞ்சாலும் அன்னன்னைக்கு படிக்க ட்ரை பண்ணுவேங்க சார். அதே மாதிரி எழுத்தில் வந்து எப்படி புதுமைகளை புகுத்தணும், எப்படி இந்த ஸ்டாஃபை அடிக்கடி மீட் பண்ணுறது, டெய்லி எழுதுறது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த வெற்றிங்கிறது கிட்ட போகும் சார். இன்னொன்று, மெயின்ஸுங்கிறது இங்கே வந்து ஒரு 3 மணி நேரம் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும் சார். அது அந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மூலமாக தான் பாசிபிளாக இருக்கும். அதுலேயே நம்ம நிறையா புதுமைகளை அந்த எழுதுகிறப்பையே வந்து புகுத்துற மாதிரி இருக்கும். இன்னும் அதுக்கடுத்து நேர்முக தேர்வில் வந்து வெறும் வார்த்தைகளும் வார்த்தை ஜாலங்களும் அங்கே வேலைக்கு ஆகாதுங்க சார். அதை தாண்டிய ஒரு பர்சனாலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த தேர்வு படித்தா இது மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை விடுத்து லேர்னிங் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிற முடியுமோ அந்தளவு கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் சார். அங்கே போனதுனால இந்த முறை என்னால் வந்து போன தடவையை விட மதிப்பெண்கள் கூட்டி பெற முடிஞ்சுங்க சார் நேர்முக தேர்வில்.
இதில் முக்கியமாக என்னென்னா மோர் ரிவிஷன் மோர் ப்ராக்டிஸ். இது 2 தான் வந்து சூட்சம வார்த்தைகள் எங்கள் இங்கே இன்ஸ்டியூட்டில் பாலா சார்னு சொல்லுவாங்க சார். அம்மா அப்பாக்கள் அப்படின்னாலே வந்து இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் அது மனசுக்குள்ளே தான் வச்சுக்குவாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது அதை மட்டும் சொல்லுங்களேன் எனக்கு. எனக்கு இப்போ ஊருக்கெல்லாம் போனால் எல்லாம் கேட்டால் நல்லா ஒரு இதாக சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் பையனை ஏன் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க கேட்டாங்க. இன்னும் போனோம்னா அவங்க கேட்குறப்ப சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ஒரு பெருமையாகவே பெருமையாக நான் சொல்லுவேன். என்ன இவ்வளோ நாள் அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல கேட்டதுக்கு முடியாமல் வந்து இருந்திருப்போம். இப்போ படித்து வேலை வாங்கியிருக்கிறேன், இன்னும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவேங்க சார். சார் அப்புறம் வந்து இன்னொன்றுங்க சார், இப்போ ரிசல்ட்டு வந்த பிறகு இது ஒரு ரேங்க் வாங்கியிருக்கோம் சார். வந்து நல்ல இன்னும் முன்னாடி வாங்கியிருந்தாலும் இந்த ரேங்க்கோடைய பலனை வந்து என்னால் எங்கள் கிராமங்கள் சுற்று வட்டார பகுதிகளில் பார்க்க முடியுதுங்க சார். நிறைய மாணவர்கள் வந்து அவங்களே இப்போ வந்து கேட்குறாங்க சார், இது நான் படிக்கணுன்னா என்ன பண்ணுறது, எங்கள் பெரியம்மா பையனா சித்தி பையனாக இருக்கட்டும், இல்லை எங்கள் குடும்ப கிராமத்தில் இருக்க மற்றவர் வந்து உத்வேகமாக அவங்களுக்கு அவங்களுடைய கனவுகளை திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை ஒளியை வந்து வச்சிருக்கீங்க. இந்த ஒரு ரிசல்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது வந்து எனக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சிங்க சார். சின்ன நம்பிக்கை இல்லை, அது பெரிய நம்பிக்கை. என்ன அது- அது நம்ம அப்படி அதாவது சொல்ல நான் முடியாது. நான் எனக்கு ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு கோல்னா வந்து முடிந்தளவு நம்மை போன்ற மாணவர்களுக்கு முன்னேற்றணும். அதற்கு இதை தாண்டி ஒரு சிறந்த வெப்பன் இருக்காதுங்க சார். அதாவது எங்கள் அண்ணாந்து பார்க்க வச்சிட்டாங்க. திருநெல்வேலிங்கிற மாவட்டத்தில் இன்னமுமே வந்து அந்த யூபிஎஸ்சிங்கிறது வந்து அவங்க ஒரு பெரிய பயமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இவன் இந்த ரேங்க் வாங்கின பிறகு இவன்ட்டே இன்றைக்கி ஒரு 5-6 மாணவர்கள் வந்து இது எப்படி எழுதணும்னா எப்படி செய்யணும்னான்னு வீட்டில் வந்தே கேட்குறாங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே 12th முடித்தவொடனே ஒரு பிஎஸ்சி பிஏ மெயினாக டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியரிங்கிற லைனில் நின்றுறாங்களே தவிர இது இவன் வந்தனால ஒரு 3 நாளுக்குள்ளே ஒரு 4 பேர் வந்து கேட்டுட்டாங்க எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கும். ஏன்னா இப்போ ஒரு 2 குடும்பமாக உட்காந்து நீங்கள் பேசும்போது அதில் இருந்த அந்த பயணம், அதில் இருந்த வழி, அதில் எப்படி சாதிக்கலாம் அந்த வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அது பெரிய உந்துதலாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் நாங்களும் தயாராகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இன்னும் என்னென்ன கனவுகள் உங்களுக்கு உண்டோ அதெல்லாமே வசப்படட்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் கலாட்டா சார்பில். வாழ்த்துக்கள். நன்றி.